நிறைய ரிசோர்ஸஸ் பின்னாடி போகிறது, நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. என்னோட 5 ப்ரீவியஸ் அட்டெம்ப்ஸில் வந்து என்னால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியல. ஒரு 3 இயர்ஸ் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வரல சார். எப்படி திடீர்னு உள்ள வந்தீங்க? உங்க பொண்ணு சம்பாதிக்கிறான்றதால நீங்கள் வந்து இன்னும் மேரேஜ் பண்ணலையா, சும்மா படிக்கிறான்னு சொல்கிறீங்களா, அப்படிலாம் பேசியிருக்காங்க. பட் ஆனால் தே நெவர் கேவ் ஹோப். ஒரு சின்ன ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மெயின்ஸ்க்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க சார். பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் புரிஞ்சிக்காம நிறைய ரிசோர்ஸஸ் பின்னாடி போனதுன்னு சொல்லுவேன் சார். பிவிக்யூ சிலபஸ் அதுதான் நமக்கு லைக் பைபிள், குரான், லைக் வாட் எவர் யூ கன்சிடர் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு. ஜிஎஸ் மேலே அதிக பயம் இருந்ததால அங்கே கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி போயிடுச்சு. ஹோல் இயருமே நான் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் என்கிட்ட ஜாஸ்தி கான்டென்ட் வந்து இல்லை. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும். ஆனால் அது கிளியர் ஆகும்போது நம்ம மெயின்ஸ் ரெடியாக இருக்கிறது இம்பார்ட்டன்ட். நான் பயந்தேன் சார். நான் அதை பயந்து தான் சார் அதுலேருந்து தெளிஞ்சு வந்திருக்கேன். அதுலேயும் ரொம்ப பயந்தது இங்கே அட்டென்ட் பண்ணது தான் சார். டிபிஐ செஷன் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. பட் ஆனால் இங்கே என்னால் பேசவே முடியல. என்னோட வீக் ஜோன்ஸ் எல்லாமே எனக்கு கண் முன்னாடி அவங்க காமிச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப ரியல் ஹீட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இருந்துச்சு சார். நிறைய பேருக்கு தமிழ் படிக்க இஷ்டம் இருக்கும், ஆனால் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அப்படி இருக்கவங்க கூட நிறைய பேர் தமிழ் ஆப்ஷன் எடுக்கிறாங்க சார். இது தெரிஞ்சதுனாலே உங்க அம்மா வந்து தமிழ் அரசியல் தெரிவிச்சிட்டாங்க. மெயின்ஸ் ரெடியாக இருக்கணும், ப்ரிலிம்ஸ் கேட் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். அப்போ வந்து கண்டிப்பாக அதில் அப்படியா தப்பிச்சு வந்து மேலே போயிட்டணும் சார். அதுதான் சார் என்னோட மெசேஜ். எனக்கு அதுதான் சொன்னேன். இங்கே வந்திருப்பேனான்னு தெரியாது. மேபி வீட்டிலேருந்து சாரோட ஆதில் பேக் சாரோட எடிட்டோரியல்ஸ் வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஸோ தட்ஸ் வாட் இப்போயும் நான் பண்ணிட்டு ஐம் ட்ரைங் ஃபார் நெக்ஸ்ட் இயர். அண்ட் இன்னைக்கு கூட எடிட்டோரியல்ஸ் வீடியோ சார் போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். ஸோ ஐ கீப் டூயிங் தட். லைக் எடிட்டோரியல்ஸ் நான் ஜாஸ்தி லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருந்தா மேபி நான் இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்கோர் பண்ணியிருப்பேனோ என்னவோ. இப்போ நான் ஜாஸ்தி ரெக்ரெட் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய தேர்வினுடைய முடிவில் நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் ஒரு சில பேரோட வெற்றி வந்து ரொம்ப மகத்தான வெற்றி. இன்றைக்கி வந்து நம்ம கூட இருக்கிறது வந்து தமிழரசி. இந்த ஆண்டு குடிமைப்பணி தேர்வு முடிவில் 861 ரேங்க் வாங்கி வெரி சூன் வந்து ஐபிஎஸ் அதிகாரியாகவோ அல்லது ஐஆர்எஸ் அதிகாரியாகவோ ஜாயின் பண்ண போகிற தமிழரசி தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவர்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்க, அவர்கள் சந்தித்த சவால்கள் என்ன, அந்த சவால்கள் எப்படி வந்து சாதனையாக மாறுச்சு அப்படின்றத பற்றி உங்களோட பகிர்ந்துவதற்காக இன்னைக்கு தமிழரசி கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கு வந்திருக்காங்க. வணக்கம் தமிழரசி. வணக்கம் சார். உங்களை பற்றி சொல்லுங்கள் தமிழரசி. சார் என்னோட பேர் தமிழரசி. 861 ரேங்க் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு சென்னை தான் சார் நேட்டிவ். ஸோ அம்மா அப்பா வந்து பெருசாக படிக்கிற பேக்ரவுண்ட் இல்லை. 6th 7th ஸ்டாண்டர்டே வந்து தாண்டலை. ஸோ ஒரு லோக்கல் டிஃபன் பிஸ்னஸ் தான் அம்மா அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி தான் படித்தது சென்னையில். அண்ட் யூஜி வந்து நான் இசிஇ பண்ணியிருக்கேன் சார், ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் 2016 பாஸ்ட் அவுட். அண்ட் அப்போலேருந்தே வந்துட்டு அதுக்கு முன்னாடிலேருந்து சிவில்ஸ் பண்ணணுன்றது இருந்தாலுமே கூட டியூ டு தி ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒரு ஜாப் எடுத்துடணும் அப்படின்றது இருந்தது. 2016 இயர்ஸ் சார். ஆஃப்டர் தட் சூன் ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் மந்த்தே வந்து நான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். அண்ட் டில் நவ் ஐம் ஒர்க்கிங். நோட்டீஸ் சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஒர்க் பண்றீங்க? ஐடி சார். ஐடி ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி. ஸோ எனக்கு அந்த த்ரூ த ப்ராசஸ் வந்துட்டு கம்ப்ளீட்லி குவிட் பண்ணிட்டு படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ அதனால அந்த பேலன்ஸ் பண்ணுற ஒரு ஸ்கில்லையுமே நான் வளர்த்துருக்கேன் இந்த த்ரூ த ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன் சார், இந்த பாசிட்டிவ் வே. ஸோ அப்படி தான் இருந்திருக்கு. நீ என்னோட இனிஷியல் அட்டெம்ப்ஸில் வந்துட்டு இது பண்ணணும்னு இருந்தாலுமே கூட பெருசாக அவேர்னஸ் இல்லை, எங்கேயுமே போயிட்டு அப்ரோச் பண்ணதில்லை. ரொம்ப செக்யூர்டாக தனியாகவே வந்து இருந்திருக்கேன். இனிஷியல் ஒரு 2 அட்டெம்ப்ஸ் வந்து அப்படி கொடுத்தே வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ப்ரிப்பேர் பண்ணாமல் பண்ணக்கூடாதுன்றது லேட்டர் நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன், ஒரு ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் இல்லாமல். ஏன்னா அந்த அட்டெம்ப்ஸ்ன்ற கணக்கு நம்மளோட கான்ஃபிடன்ஸையே பயங்கரமாக வந்து உடைச்சிருக்கு. ஸோ லேட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கோவிட் டைமில் வந்த பிறகு ட்ராவலிங் டைம் கட் பண்ண முடிஞ்சதால ஐ வாஸ் ஏபிள் டு கிவ் மச் டைம் டு மை ப்ரிப்பரேஷன். ஸோ அப்படி நிறைய எல்லா ஆஸ்பிரன்ஸ் சொல்கிற மாதிரி எல்லா தப்புமே பண்ணியிருக்கேன். நிறைய ரிசோர்ஸஸ் பின்னாடி போகிறது, நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு விஷயம் கண்டிப்பாக கரெக்டாக பண்ணாமல் அப்படி எல்லாமே பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலி தப்பு எல்லாமே பண்ணி எப்படி பண்ணணும்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் என்னோட 6th attempt, என்னோட 5 ப்ரீவியஸ் அட்டெம்ப்ஸில் வந்து என்னால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியல. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியல. ஜிஎஸ் தான் சார். ஜிஎஸ் வந்து நான் நிறைய மெட்டீரியல்ஸ் படித்தா கூட அது எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு அந்த நாக் வந்து எனக்கு கிராக் பண்ண முடியல. நான் 2016 டிகிரி முடிச்சுட்டு 2019 தான் சார் நான் அட்டெம்ப்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3 இயர்ஸ் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வரல சார். எப்படி திடீர்னு உள்ள வந்தீங்க? ஃபீல்டு
ஃபீல்டுக்குள்ள பண்ணணும்னு இருந்துச்சு. முதல்ல கொஞ்சம் அதில் வந்து செட்டில் ஆகிடுவோம், ஃபினான்ஷியலி கொஞ்சம் நம்ம இது பண்ணிடுவோம். ஏன்னா என்னால் கோப்பப் பண்ண முடியல சார், ஆக்சுவலி படிக்க முடியல. கொஞ்சம் அதுக்கப்புறம் செட்டில் டவுன் ஆன பிறகு, அங்கே கம்ஃபர்டபுளாக ஆன பிறகு தான் என்னால் வந்து படிக்கிறதுக்கே வந்து வர முடிஞ்சது சார். அதுக்கப்புறமும் ஒர்க் பண்ணிட்டு தான் படிச்சிருக்கீங்க? கம்ப்ளீட்லி ஒர்க்கிங் தான் சார், ஃபுல்லி வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தது. அது ரொம்ப சிரமப்பட்டு மேனேஜ் பண்ணீங்களா, இல்லைன்னா வந்து ஒர்க் பண்ணிட்டு படிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் அந்த இனிஷியல் இயர்ஸ்ல வந்துட்டு ரொம்ப கஷ்டமா தான் சார் இருந்தது. என்ன பண்ணணும், ஏன்னா நியூஸ் பேப்பர் படிக்கவே நமக்கு 4-5 மணி நேரம் வந்து ஆகிடும் இனிஷியல் டைம்ல. சோ பெட்டர் வந்து டிகிரி முடிச்ச உடனே இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துறது பெட்டர். சார் அப்படி பண்ணியிருந்திருக்குமோன்னு இப்போ நான் ரெக்ரெட் பண்றது உண்டு. ஸோ அவ்வளோ டைம் வந்து எடுத்திருக்க வேண்டாம். அண்ட் ஆல்சோ இட் இஸ் தட் நம்ம அந்த ஒரு ப்ராசஸ்ல அவ்வளோ நாள் இருந்த பிறகு டைம் கம்மி பண்றது அண்ட் எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றது, அந்த எல்லா விஷயமும் கத்துருக்கேன் சார். அது கண்டிப்பா பண்ண முடியும். நம்ம நிறைய பேர் பண்ணவங்களை நம்ம பார்த்துருக்கோம் சார். இட் இஸ் டூவபிள் தான். ஸோ நிறைய பேருக்கு அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து அதுக்கு அலோவ் பண்ணாது வேலையை விட்டுட்டு படிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இட் இஸ் ஓகே டு டூ தட். அதை பண்ணிட்டு இது வந்து பண்ண முடியும் சார். இட் இஸ் தட் சம் ஆர் தி அதர் டே நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஹோப் வந்து கண்டிப்பா இருந்துச்சு சார். 5 முறை கண்டினியூஸா ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆனப்ப அப்பா அம்மாவும் வந்து சாதாரண ஒரு டிஃபன் கடை வச்சு அவங்களுக்கு படிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கப்ப அவங்க வந்து உங்கள் மீது எப்படிப்பட்ட நம்பிக்கை வச்சுருந்தாங்க, என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுத்தாங்க? நீங்கள் இந்த கண்டினியூஸ் ஃபெயிலியர்ஸ் வர்றப்ப இந்த ஃபீல்டை விட்டு போயிடலாமே நிறைய பேர் ஓடி போயிடுறாங்கல்ல, அப்படிலாம் நீங்கள் ஓடி போகல. அதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் எவ்வளோ எசென்ஷியல்? இந்த ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு ஃபேமிலி சப்போர்ட் எவ்வளோ முக்கியத்துவம் சார்? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சார். என்ன வந்து நான் நம்பினதை விட அவங்க ஜாஸ்தி நம்பி இருக்காங்க சார். ஒரு வாட்டி கூட வந்துட்டு எனக்கு முடியாதுன்னு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே பேசினது இல்லை. அண்ட் ஆல்சோ பீயிங் எ உமன், நம்ம 25 இயர்ஸ் வந்து கிராஸ் பண்ணும் போதே லைக் சொசைட்டல் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சார். அபவுட் நிறைய கொஸ்டின்ஸ் என்னோட அம்மா அப்பா என்கிட்ட பேசினது இல்லை. பட் ஆனால் அவங்க வந்து உங்க பொண்ணு சம்பாதிக்கிறான்றதால நீங்கள் வந்து இன்னும் மேரேஜ் பண்ணலையா, சும்மா படிக்கிறான்னு சொல்றீங்களா, அப்படிலாம் பேசியிருக்காங்க. பட் ஆனால் தே நெவர் கேவ் ஹோப். கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கிளியர் பண்ணிடுவா அப்படின்ற அந்த ஹோப் அவங்களுக்கு இருந்தது. அந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே என்கிட்ட வர்றதுக்கு அவங்க அளவே பண்ணதில்லை சார். ரொம்ப ஜாஸ்தி நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ரொம்ப எப்பயுமே பாசிட்டிவா தான் பேசுவாங்க. என்ன அந்த மாதிரி தான் அவங்க பார்த்திருக்காங்க. ஆஃபீஸர் ஆகிடுவா கண்டிப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு அவங்க பெருசா படிக்கல, இருந்தாலும் பொண்ணு வந்து என்னைக்கா ஒரு நாள் ஆஃபீஸர் ஆயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி சார். அது வந்து நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட இப்போ இருக்க மாட்டேங்குது. ஒரு 2 ஐட்டம்ஸ் 3 ஐட்டம்ஸ் அந்த ஃபெயிலியர்ஸ் வந்த பிறகு அந்த ப்ரெஷர் ஃபீல் பண்றதா என்கிட்ட இப்போ நிறைய பேர் ஷேர் பண்றாங்க. நிறைய இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ், மேம் நானும் உங்களை மாதிரி தான், இவ்வளோ ஏஜ் ஆகுது, இவ்வளோ அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துருக்கேன், ஃபேமிலி ப்ரெஷர் இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படிலாம் கேட்கும் போது தான் நான் எவ்வளோ பிளஸ்ட் என் ஃபேமிலி அண்ட் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு இருந்ததுக்குன்னு இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது சார். அந்த சப்போர்ட் இல்லைன்னா அவங்களும் என்னை ப்ரெஷரைஸ் பண்ணியிருந்தா இன்னும் ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சார். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இஸ் ஒன் திங். அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லைனா கூட, படிப்பு பற்றியோ இல்லை இந்த ஃபீல்டு பற்றியோ எந்த அவேர்னஸுமே இல்லைனா கூட அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மெயின்ஸ்க்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் டைம்ல கூடவே இருப்பாங்க. அங்கே எக்ஸாம் சென்டர்லேயே வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி த்ரூ அவுட் அந்த இமோஷனல் சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து லாங் ஜேர்னி நம்ம ட்ராவல் பண்ணும்போது மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அதுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் சார். அது அவங்க பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் பண்ணியிருந்தா நான் வந்து முன்னாடியே நான் வந்து பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடந்த அந்த 5 அட்டெம்ப்ட்ல ஃபெயிலியர் ஆனீங்கல்ல, என்னென்னலாம் நீங்கள் பண்ண பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ்ன்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு 4 அல்லது 5 பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ்னா எதை சொல்லுவீங்க சார்? பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் புரிஞ்சிக்காம நிறைய ரிசோர்ஸஸ் பின்னாடி போனதுன்னு சொல்லுவேன் சார். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாராச்சும் சொல்லிட்டா கரண்ட் அஃபேர்ஸ்க்காகவே ஒரு 3-4 மேகசின்ஸ், டிஃப்ரெண்ட் மேகசின்ஸ் படிக்கிறது. அப்படி இல்லாமல் படிக்கிற ஒரு விஷயத்த தெளிவாக படிக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து லேட்டாக தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். ரிசோர்ஸஸ் எல்லாமே நான் கட் டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருமே சொல்கிற விஷயங்கள் நமக்கு அப்ளை பண்ண முடியாதுன்றதும் நான் லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு டாப்பர் சொல்லிட்டு அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி மேபி அது நமக்கு சூட் ஆகாமல் கூட போகலாம். அது எல்லாமே நான் அப்ளை பண்ணி ஃபெயில் ஆகியிருக்கேன். ஸோ நிறைய மித்ஸ் இருக்கும், அதை அப்படியே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம் சார். அது வந்து பண்ணக்கூடாது. அண்ட் தேர்ட், எக்ஸாமுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணணுன்றது அதுவே போதும், நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட்ல ஹாப்பியாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து நான் தேர்ட்லி வந்து தெரிஞ்சிருக்கேன் சார். அண்ட் ஃபோர்த்லி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் PYQs இன் சிலபஸ். UPSC அதை சொல்லியிருக்காங்க, அது மட்டுமே பண்ணால் போதும். அதை தான் சார் நான் இப்போ எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன். PYQ சிலபஸ் அதுதான் நமக்கு லைக் பைபிள், குரான், லைக் வாட் எவர் யூ கன்சிடர் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை தாண்டி நம்ம நிறைய சுத்தி அதை தாண்டி என்ன வேணுமோ அதை தாண்டி எல்லா தப்புமே நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் ஆல்சோ அதுக்கு ரீசன் என்ன? நீங்க சரியான ஒரு பயிற்சி மையத்தை அணுகலையா, இல்ல பயிற்சி எடுத்துக்கலையா முழு நேரம், இல்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்க அதெல்லாம் பண்ண முடியல? பயிற்சி எடுத்துக்கல சார். ஆனா லேட்டர் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மென்டர்ஷிப், ஒருத்தங்களோட மென்டரிங் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். என்னோட ஆப்ஷனலுக்கு நான் மெயின்ஸ் எழுதுற டைம்ல மென்டர்ஷிப் எடுத்திருக்கேன். இன்டர்வியூக்கு நான் நிறைய கைடன்ஸ் வாங்கும் போது அந்த இன்புட்ஸ் எவ்வளவு ஆட்
பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கிளாஸஸ் ஜாயின் பண்ண முடியல, அந்த சுச்சுவேஷன் இல்லைனா கூட கண்டிப்பாக ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்காமல் அந்த பியர் குரூப்குள்ளேயோ இல்லைனா ஏதோ ஒரு மென்டர்ஷிப்குள்ளேயோ நம்ம இருந்தோம்னா அந்த அக்கௌண்டபிலிட்டி வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் சார். அந்த அக்கௌண்டபிளாக நம்ம வந்து இந்த 1 இயர் நான் கிளியர் பண்ண 1 இயர் நான் அக்கௌண்டபிளாக இருந்திருக்கேன் சார். அந்த 1 இயர் வந்து லைக் மென்டர்ஷிப் நான் என்னோட மெயின்ஸ்க்காகவோ எதுக்கு அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மென்டர்ஷிப் வந்து அந்த ஹோல் கேமே சேஞ்ச் பண்ணிடுச்சுன்ற மாதிரி சொல்லுவேன் சார். கண்டிப்பாக ஒருத்தங்க வந்து நம்ம மென்டரிங் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சார். ஓகே, உங்களுடைய சிவில் சர்வீஸில் அந்த கடந்த 5 அட்டெம்ப்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த ஸ்கோரிங் எல்லாம் இருக்கும்ல, சில நேரங்கள்லாம் பயங்கரமாக டவுனாக கூட போயிருக்கும், ஜிஎஸ்லையோ இல்லை சிசாட்லையோ. அப்போல்லாம் எப்போயாவது நினச்சது உண்டா, ஐயோ நம்மளெல்லாம் சிவில் சர்வீஸ் கிராக் பண்ண முடியாது போல இருக்கு, பயங்கரமான வேரியேஷன்ஸ் வருது? கண்டிப்பாக எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும் அது வந்திருக்கும். அப்படியும் உங்களோட மார்க் வந்து சிசாட்லையோ ஜிஎஸ்லையோ அந்த 5 ஆண்டுகளில் லோயஸ்ட் மார்க்கு கூட டச் பண்ணியிருக்கீங்களா? லோயஸ்ட் மார்க் நான் டச் பண்ணிருக்கேன். பிலோ 50 ல எடுத்துருக்கீங்க சார். 2023 வந்து லைக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிவைக்யூஸ் எல்லாமே பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருப்போம். மோர் தென் அந்த क्वेश्चन பேப்பர் தாண்டி மென்டல் ஷாக் இருந்துச்சு சார். போயிட்டு அந்த 2023 ல வந்து என்ன மார்க் வந்துச்சு அந்த வருஷம்? எனக்கு ஐ காட் 59 or something அந்த மாதிரி. ஜிஎஸ்ல அவ்வளவுதான். ஜிஎஸ்ல 59. சிசாட் குவாலிஃபை ஆனீங்களா? சிசாட் குவாலிஃபை ஆனேன் சார். எல்லா வருஷமும் சிசாட் குவாலிஃபை ஆகிடுவேன் சார். ஓகே, ஆனா எல்லா வருஷமும் சிசாட் குவாலிஃபை ஆயிருவீங்க, ஜிஎஸ்ல மிஸ் பண்ணுவீங்க சார். இந்த முறை நீங்க சிவில் சர்வீஸ்ல பாஸ் பண்ணிட்டீங்க, இப்போ ஒரு ஐபிஎஸ்ஓ ஐஆர்எஸ்ஓ ஜாயின் பண்ண போறீங்க. ஐஏஎஸ் ஆகணுன்றதுக்காக மறுபடியும் இந்த முறை நீங்க வந்து அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க. ஆனா இந்த முறை சிசாட்ல நீங்க குவாலிஃபை ஆகல அப்படின்னு ஒரு தகவல் எனக்கு கேள்விப்பட்டேன். எப்படி ஒருத்தங்க பாஸ் பண்ணவங்க, ஏற்கனவே கிளியர் பண்ணவங்க, தொடர்ந்து சிசாட்ல குவாலிஃபை ஆனவங்க இந்த முறை சிசாட்ல குவாலிஃபை ஆகலை அப்படின்னா இதுக்கான காரணம் எதுன்னு நினைக்கிறீங்க? ஓவர் கான்ஃபிடென்ஸா, அல்லது வந்து நம்ம எப்பவுமே சிசாட் குவாலிஃபை ஆயிருவோமே, நம்ம தான் சர்வீஸ் வாங்கிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து சில நேரங்கள் வந்து நம்மளை அறியாம அந்த இடத்துல அந்த பேப்பர் மேல வந்து நமக்கு ஒரு கவனக்குறை வந்துடுதா? சார் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என்னோட 5 ப்ரிலிம்ஸ்மே வந்துட்டு எனக்கு ஜிஎஸ்ல தான் சார் எனக்கு பயங்கரமாக அடி வாங்கும். அதனால எனக்கு ஜிஎஸ்னால் ரொம்ப பயம் இருந்துச்சு. சிசாட் வந்து நான் பிவிக்யூஸ் பார்ப்பேன் அண்ட் பேசிக்ஸ் பார்த்துட்டு போவேன் சார். நான் கம்ஃபர்டபிளி கிளியர் பண்ணிடுவேன். ஸோ இந்த வாட்டி இன்டர்வியூ முடிஞ்சு வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் படிக்கிறதுக்கே ரொம்ப கம்மியான நேரம் தான் இருந்தது அப்படின்றதால, அண்ட் ஜிஎஸ்மே எப்பயுமே வந்துட்டு எனக்கு ஜஸ்ட் பிகாஸ் நான் ஒரு வாட்டி கிளியர் பண்ணியிருக்கேன்றதால ஜிஎஸ் கிளியர் ஆகிடும்னு என்னால் நம்ப முடியல. அந்த நம்பிக்கை எனக்கே இல்லை சார். அதனால ஜிஎஸ்ல நான் ஓவர் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன். சிசாட்க்கு வந்து என்ன பண்ணுவேனோ நான் அதை பண்ணேன் சார். ஆனால் ஜிஎஸ்க்கு நான் ஓவர் கான்சென்ட்ரேட் பண்ணதால இதுக்கு கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஓகே, ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணியிருந்திருக்கணும். அது குவாலிஃபைங் பேப்பர்னா அந்த குவாலிஃபைங் பேப்பருக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும். ஜிஎஸ் மேலே அதிக பயம் இருந்ததால அங்கே கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி போயிடுச்சு சார். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெயின்ஸ் எழுத போனீங்க ஒரு 5-6 வருஷம் கழிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுத போறப்ப பயங்கர கஷ்டமா இருக்கும் சில நேரங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க எல்லா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுறப்பே நீங்க 20 கொஸ்டினுக்குமே 20 ஆன்சர் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணீங்களா? உங்களுக்கு ஆரம்பத்திலேயே அந்த மார்க் டெஸ்ட் தேர்வு எழுதுறப்ப எல்லாம் ஃபுல் மார்க் வந்துச்சா? அந்த முறை கன்ஃபார்மா ஒரே அட்டெம்ப்ட் தான் நமக்கு மெயின்ஸ் கிடைச்சிருக்கு வாய்ப்பு, இந்த முறை கன்ஃபார்மா சர்வீஸ் வாங்கிடலான்ற அந்த நம்பிக்கை டெஸ்ட் எழுதுறப்ப கிடைச்சதா? சார் அந்த 3 மாசமுமே ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் அந்த ஜேர்னியே வந்து ரொம்ப டஃபஸ்ட் ஜேர்னி சார். ரொம்ப மென்டல் ப்ரெஷர் பயங்கர ஜாஸ்தி இருந்தது. தட் டூ ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகாத ஒருத்தி வந்து மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் டைமே கிளியர் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் ரொம்ப ஜாஸ்தி ப்ரெஷர். அண்ட் ஆல்சோ எல்லா கண்ணுமே நம்ம மேலே இருக்க மாதிரியே இருக்கும் சார். அண்ட் நான் ஜாஸ்தி டெஸ்ட் வந்து நான் நிஜமாக எழுதலை சார், அதுதான் வந்து உண்மை. ஏன்னா 2 to 3 months இருந்தது என்கிட்ட மெயின்ஸ்க்கான கான்டென்ட் நிறைய இல்லை. ஏன்னா நான் ரொம்ப ப்ரிலிம்ஸ் அப்சஸ்டாக இருந்தேன். ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணலன்னும் போது ஹோல் இயருமே நான் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால என்கிட்ட ஜாஸ்தி கான்டென்ட் வந்து இல்லை. ஸோ 2 to 3 monthsல நான் கான்டென்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எழுதணும், போயிட்டு அங்கே எக்ஸாமே எழுதணும், இவ்வளோ வேலைகள் இருந்ததால இது எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே இருந்ததால அதை புரிஞ்சுக்கிறதுக்கே வந்துட்டு நான் ப்ரிலிம்ஸ் நான் கிளியர் பண்ணுவேன்னு, நான் மார்க் பார்த்தா கூட நான் கிளியர் பண்ணிடுவேன் நம்பிக்கை எனக்கு ரிசல்ட் வர வரைக்கும் இல்லவே இல்லை. ஏன்னா நான் 5 வாட்டியும் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்ததால எப்படி வேணா கீ வேரியேஷன்ஸ் இருக்கலாம். அப்ப இது ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக்ஸ் எடுத்துக்கலாமா? முதல்ல 5 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிறப்ப அப்பவே நிறைய டைம் மெயின்ஸ் நீங்க எழுதிருந்தீங்கன்னா இந்த முறை வந்து நீங்க அந்த மெயின்ஸ் ரெடியா இருக்கணும்னு நான் மேல சொன்னல சார். அது நான் அதுதான் ப்ரிலிம்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கண்டிப்பா ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும். ஆனா அது கிளியர் ஆகும்போது நம்ம மெயின்ஸ் ரெடியா இருக்கிறது இம்பார்ட்டன்ட். ஒருவேளை அப்படி இருந்திருந்தா நான் இப்போ ரிக்ரெட் பண்றேன். ஒரு 20 மார்க்ஸ் நம்மள எங்கேயோ நான் நினைச்ச ஐஏஎஸ் கிடைச்சிருந்திருக்கலாம், பூஸ்ட் பண்ணி இருந்திருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூ ஸ்கோர்ஸ் என்ன நல்லா இருந்தாலுமே மெயின்ஸ் மார்க்ஸ் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணணும்னு இப்போ நான் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் சார். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுற வரைக்கும் நம்ம மெயின்ஸை படிக்கணும், மெயின்ஸ் ரெடியா இருக்கணும்ன்ற விஷயம் இப்போ நான் மெயின்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கேன்.
நீங்கள் டிகிரி வந்து நீங்கள் இன்ஜினியரிங் Yes, sir. இல்லையா? இன்ஜினியரிங் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டு தமிழில் வந்து விருப்ப பாடமாக எடுத்திருக்கீங்க. தமிழ் லிட்ரேச்சர் வந்து எப்பவுமே ஒரு எவர்கிரீன் ஆப்ஷன் தமிழ்நாடை பொறுத்தளவில். அது மனசுக்கும் பிடிக்கும், படிக்கிறப்ப வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். Yes, sir. அந்த தமிழ் விருப்ப பாடத்தில் வந்து நீங்கள் எப்படி அது படிச்சீங்க, என்னென்ன புத்தகங்கள்லாம் படிச்சீங்க, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, ஏன் தமிழை வந்து நீங்கள் ஆப்ஷனாக எடுத்தீங்க? சார் தமிழ் எனக்கு படிக்க பிடிக்கும் சார். அந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லா இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் நமக்கு படிக்க பிடிக்கும்னா நமக்கு ஈஸியாக எக்ஸ்பிரஸ் நிறைய பேர் சொல்றாங்கல்ல, தமிழ்ல வந்து ஸ்கூல் டாப்பரா இருந்திருக்கணும், இல்லைன்னா தமிழ்லயே நல்ல மார்க்லாம் வாங்கினவங்க தான் எடுக்கணும்னு. உங்க ஒப்பீனியன் என்ன? சார் நான் ஸ்கூல் டாப்பராகவும் இருந்திருக்கேன், அதனால தமிழ் கமெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. அண்ட் நான் 10th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் சார் படிச்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு அது வந்து இன்னும் பெட்டராக எனக்கு எழுத வரும், எக்ஸ்பிரஸ் பண்ண வரும்னு எனக்கு இருந்தது. அண்ட் சிலபஸ் பார்க்கும்போது நிறைய நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அடிஷன் பண்ண வேண்டாம், அதுக்கான ப்ரீவைக்யூஸ் நிறைய இருந்தது. அந்த மாதிரி சால்வ் பண்ணாலே அது மேலே எனக்கு ஓரியன்டேஷன் ஜாஸ்தி இருந்துச்சு சார் தமிழ் ஆப்ஷனல். இது தெரிஞ்சதுனாலே உங்க அம்மா வந்து தமிழ் அரசின் பேர் வச்சிட்டாங்களா? ஓகே, எனிவே ரொம்ப மகிழ்ச்சி. தமிழை வந்து விருப்ப பாடமா எடுக்கிறவங்க யாரெல்லாம் எடுக்கலாம் சார்? இப்போ நிறைய பேர் எடுக்கிறாங்க சார். இந்த இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல இருந்து இருக்காங்க, ஹியூமானிட்டிஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு தமிழ் படிக்க இஷ்டம் இருக்கும், ஆனா படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அப்படி இருக்கவங்க கூட நிறைய பேர் தமிழ் ஆப்ஷனல் எடுக்கிறாங்க சார். ஸோ நமக்கு ஜென்ரலி நிறைய நீங்க சொன்ன மாதிரி இது இருக்க மாதிரியே நிறைய சோஷியாலஜி, பப்ஆட்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சூட் ஆகும் சார். அது வந்து அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை அவங்க செலக்ட் பண்ணலாம் சார். ஜஸ்ட் பிகாஸ் நமக்கு ஓகே பிடிச்சிருக்குன்னும் போது, ஆனால் நமக்கு தமிழ் ப்ரெசன்டேஷன் தெரியணும், அதுல நமக்கு எழுத்து பிழை இல்லாம எழுத தெரியணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கு சார். எஸ்ஏ, எத்திக்ஸ், ஆப்ஷனல், இன்டர்வியூ, இந்த 4 தான் கேம் சேஞ்சர் இந்த சிவில் சர்வீஸ் ஜேர்னியில். நீங்கள் சர்வீஸ் வாங்கினதுக்கு உங்களுக்கு கேம் சேஞ்சராக இருந்தது இந்த 4ல் எது? அது எப்படி இருந்தது அந்த அனுபவம்? எந்த இது வந்து உங்களுக்கு அந்த கேம் சேஞ்சர்? சார் எனக்கு கேம் சேஞ்சர் இன்டர்வியூ தான் சார். நான் வந்துட்டு எனக்கு இங்கே வந்து நான் கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இன்டர்வியூக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு, அது எப்படி கேம் சேஞ்சராக மாறுச்சு? எஸ் சார். ஸோ நான் உங்களோட இன்டர்வியூ ஸ்கோர் என்ன ஃபர்ஸ்ட்? சார் 201 சார். 201. எஸ் சார். ஸோ தமிழ்நாட்டில் வந்து அது ஆல்மோஸ்ட் ஒரு டாப் 3 டாப் 5 அதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சரண்யா 210, 205 வந்து ஒருத்தர் வாங்கியிருந்தாரு. அடுத்து இன்னும் நிறைய பேர் வந்து 200 மேலே தமிழ்நாடு மாணவர்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. வெரி குட். ஸோ அந்த 201 வாங்கியிருந்தது வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சர். யாரோடைய போர்டு உங்களுக்கு அன்னைக்கு அமைஞ்சது? எப்படி? ஷீல்வர்தன் சிங் போர்டு சார். எனக்கு ரொம்ப கார்டியலாக இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சார். ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஹாரிபிளாக இருந்ததால அங்கே வந்து எனக்கு ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு சார். அண்ட் நான் பெருசாக வந்துட்டு மார்க் இன்டர்வியூஸ்லாம் பார்த்து பயப்படக்கூடாது ஃபர்ஸ்ட். நான் பயந்தேன் சார். நான் அதை பயந்து தான் சார் அதுலேருந்து தெளிஞ்சு வந்திருக்கேன். அதுலேயும் ரொம்ப பயந்தது இங்கே அட்டென்ட் பண்ணது தான் சார். டிபிஐ செஷன் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட இன்னைக்கு நம்ம ரொம்ப நல்லா பண்ணிடுவோம் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தது. ஆனால் வந்துட்டு எனக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிருந்து கேட்கறதுக்கான அதாவது என்னோட வீக் ஜோன்ஸை வந்து டச் பண்ண மாதிரி இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் ஏரியால எஸ் சார் உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சாரு. எஸ் சார். ஓகே. நிறைய சில மார்க்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணும்போது என்னோட ஸ்ட்ரென்த் வந்து அவங்க டச் பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு என்ன எக்ஸிபிட் பண்ண முடிஞ்சது நல்லாவே. பட் ஆனால் இங்கே என்னால் பேசவே முடியல. என்னோட வீக் ஜோன்ஸ் எல்லாமே எனக்கு கண் முன்னாடி அவங்க காமிச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப ரியல் ஹீட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் அது ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தால் கூட பட் ஒருவேளை இப்படி கேட்டுட்டா நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிகெஸ்ட் லேர்னிங் இன் கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமில எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பெரிய லேர்னிங்கா இருந்தது அவர் சொன்னதுல? சரி, எனி அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் கேன் ஹேப்பன். எல்லாத்துக்குமே நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அண்ட் அந்த இடத்துல வந்துட்டு அவங்க தெரியலன்னு சொல்ற அந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து நம்ம அந்த குவாலிட்டி எக்ஸிபிட் பண்ணணும். மோர் தென் த ஆன்சர், குவாலிட்டியை தான் அவங்க வந்து பாக்குறாங்க. ஸோ அந்த குவாலிட்டி எக்ஸிபிட் பண்ணுங்க. தெரியல 10 கொஸ்டின் சொன்னா கூட தெரியல தான். அது தவிர நம்ம பிளஃப் பண்றதுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு டிபி அகர்வால் சார் சொல்லி கொடுத்தாரு. எஸ் சார் எஸ் சார். அது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க நிறைய டைம் வந்து அங்க தெரியலன்னு சொன்னீங்களா ஏதாவது? எஸ் சார் எஸ் சார். எனக்கு ஒரு 25-30 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. என்னோட ஒர்க் டொமைன்ல இருந்து என்ன பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எத்தனை கொஸ்டின் தெரியலன்னு சொன்னீங்க? ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் நான் தெரியலன்னு சொன்னீங்க. ஆமா சார், ரீகால் பண்ண முடியல. சோ தெரியலன்னு சொல்றப்பலாம் டிபி அகர்வால் சார் வந்து உண்மையாருன்னு சொன்னதெல்லாம் யாரும்? எஸ். வெரி குட். அங்க வந்துட்டு ரேதர் தென் ஏன்னா போய் சொன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க சார் ஈஸியா. ஸோ அதனால தெரியலன்னு சொன்னப்போ அவங்க பெருசா எதுவுமே அவங்க தேவர் அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிட்டாங்க சார். அது ஒரு கான்ஃபிடன்ஸே வந்து கொடுத்துச்சு. உங்களுக்கு 200 மார்க் மேல வர்றதுக்கான முக்கியமான ஒரு காரணம் நீங்க வந்து ரொம்ப உண்மையா அங்க வந்து நீங்க இருந்ததுதான் அப்படின்றத நீங்க நம்புறீங்களா? சரி. அங்க வந்து என்ன எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கேன் சார். ரொம்ப ஆவரேஜ் ஆன்சர்னா அந்த இடத்துல நான் ரொம்ப பாஷா பேசணும் அப்படிலாம் நான் ட்ரை பண்ணல சார். நான் அந்த இடத்துல நானா இருக்க மட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். வெரி குட் வெரி குட் வெரி குட்.
இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு டிஃபன் கடை வச்சிருந்தவருடைய குழந்தை வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய ஒரு குடிமைப்பணி தேர்வில் வந்து ஜெயிச்ச ஒரு மாணவியா இருக்கீங்க. அப்பா அம்மா எப்படி ஃபீல் பண்றாங்க, சொந்தக்காரங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சார் அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சார். எனக்கு இப்ப என்ன சர்வீஸ் கிடைச்சாலுமே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை தாண்டி உனக்கு ஹோட்டல்ல இல்ல சாதாரண டிஃபன் கடை, ரோட்டு கடை சார், ரோட்டு கடை, தள்ளுவண்டி கடை. ரைட். ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் தமிழரசி வந்து ஒரு ரோல் மாடல். சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து தன்னோட குழந்தைகளை வந்து ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அந்த ஆசை இருந்தது அப்படின்னாவே போதும், நிச்சயமா வந்து ஜெயிக்க வைக்க முடியும். பேரண்ட்ஸ் சப்போர்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத தமிழரசி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக எவ்வளோ பெரிய ஒரு போராக இருந்தாலும் ஜெயிக்க முடியும் இந்த தேர்வில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தென் வந்து தொடர் தோல்வி வந்தால் கூட இறுதியாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 முறை ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ல தோல்வி, 6வது முறை வந்து ஒரே முயற்சியில் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ வெற்றி. இன்டர்வியூவில் நேர்முக தேர்வில் வந்து தமிழக லெவலில் வந்து 201 மார்க் வந்து வாங்கியிருக்காங்க. 201ன்றது ஒரு டாப் ஸ்கோர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சிவில் சர்வீஸ் ஃபீல்டில் வந்து சொல்லக்கூடிய ஒரு மார்க்கு. அதாவது இந்தியாவில் மொத்தம் ஒரு 1000 பேர்கிட்ட சர்வீஸ் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 20 பேர் 30 பேர் மட்டும்தான் வந்து 200 மார்க்ஸ் மேலே வாங்கக்கூடிய ஒரு நபர்களை பார்ப்போம். அதில் வந்து தமிழரசி ஒரு கேண்டிடேட் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ யூபிஎஸ்சி பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னாவே ஏதோ அப்பியரன்ஸ் பயங்கரமாக இருக்கணும், ஒரு ஃபேஷன் ஷோக்கு ரெடி ஆகிட்டு போகிற மாதிரி நம்ம போகணும் அப்படின்றதுலாம் இல்லை. நம்மளுடைய மாணவிகள் வந்து அத்தனை பேருமே வந்து நிறைய பேர் வந்து 200 மதிப்பெண்களுக்கு மேலே வெற்றி பெறதுக்கு காரணம் வந்து அவர்களுடைய அந்த தூய்மைத்தனம் வந்து அவங்க உள்ளத்தில் இருந்ததுனாலையும் ப்ளஸ் வந்து உண்மையாக இருந்ததுனாலையும் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் இது போன்ற மாணவிகளை வந்து நீங்கள் வந்து ரோல் மாடலாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரணம் வந்து எந்த துறையில் எந்த பின்னணியில் நீங்கள் வந்து வந்தாலும் சரி, இந்த துறையில் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் நீங்கள் வெற்றி அடைய முடியும். அதுதான் வந்து இப்போ தமிழரசுடைய இந்த ஒரு நேர்காணல் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படக்கூடிய விஷயங்கள். ஸோ நிறைய பேர் இவங்களுடைய வெற்றியில் வந்து பங்கு பெற்றிருப்பாங்க. அவங்களோட ஸ்கூல் டீச்சர், காலேஜ் டீச்சர்ஸ், அதே போல் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே அவங்க வந்து செல்ஃபாக படிச்சிருக்காங்க. எவ்வளோ சிரமத்தில் அவங்க படிச்சிருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கவே எனக்குலாம் ரொம்ப இதாக இருக்குது. அவங்க ஆரம்பத்திலேயே என்னை பார்த்துருந்தாங்க அப்படின்னா கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி அவங்களுடைய ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ அத்தனைக்கும் உறுதுணையாக இருந்திருக்கும். ஆனால் அவங்கள நான் சந்தித்தது வந்து நேர்முக தேர்வு பயிற்சி அப்போ தான் நான் சந்தித்தேன். ஆனால் ரொம்ப பெருமை அடைகிறேன். அவங்க நேர்முக தேர்வில் 201 மார்க் வாங்கியிருந்தாங்க. அதில் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனை கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி பண்ணிச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. டிபி அகர்வால் சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கவங்க தொடர் முயற்சியில் நீங்கள் எதிர்காலத்தில் வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துறேன். இறுதியாக தமிழரசியுடைய மெசேஜ் இந்த சின்சியராக தொடர்ந்து பல ஆண்டுகளாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் புதிய ஒரு முயற்சியாக தொடங்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் அவர்களுடைய அந்த அறிவுரையோடு நம்ம இந்த நேர்காணல் நிறைவு செய்வோம். உங்களுடைய அறிவுரை என்ன? சார் லைக் ஃபெயிலியர்ஸ் வந்து இருக்கலாம் சார், இட் இஸ் அ ஜர்னி. ஸோ பட் வி ஹேவ் டு ஹேவ் ஹோப் அட் த டைம். அந்த ஒரு கோட் படிச்சது தான் சார் ஞாபகம் இருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த டனல் லைட் கண்டிப்பாக வந்து இருக்கும். வி ஹேவ் டு கீப் கோயிங். பெர்சிவரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. மெயின்ஸ் ரெடியாக இருக்கணும், ப்ரிலிம்ஸ் கேட் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். அப்போ வந்து கண்டிப்பாக அதில் அப்படியா தப்பிச்சு வந்து மேலே போயிட்டணும் சார். அதுதான் சார் என்னோட மெசேஜ். எனக்கு அதுதான் சார். வெரி குட், நைஸ், ஆல் தி பெஸ்ட்.